தங்கத்தினுடைய விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் தங்கத்தினுடைய விலை ஏன் உயர்கிறது, அதே போல தங்கத்தினுடைய விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பது குறித்து தங்கம் மற்றும் வெள்ளி விற்பனையாளர் சங்கத்தினுடைய தலைவர் ஜெயந்திலால் ஜலானி நம்மிடையே இருக்கிறார். அவரிடத்தில் கேட்கலாம். சார், இந்த தங்கத்துடைய விலை உயர்வுக்கான காரணம் என்ன சார்? இதற்கு முன்பாகலாம் பல காரணங்கள் இருந்தது. அதாவது போர் பதற்றமான சூழ்நிலை அல்லது நோயினுடைய தாக்கம் போன்ற காரணங்கள் இருந்தது. இப்பொழுது பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வர்த்தக போர் தொடங்கிய நாட்களிலிருந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து தங்கத்துடைய விலை பெரிய அளவில் உயர்ந்து கொண்டு வருகிறது. இப்போ சமீபமாக பார்த்திங்கன்னா விலை உயர்வதற்கு பெரிய காரணம் ஈரானை நோக்கி அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் சென்று கொண்டிருக்கின்றன. அது அங்கே போய் ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதங்கள் நடந்தால் கூட இன்னும் பெரிய அளவில் தங்கத்துடைய விலை கண்டிப்பாக உயரும். காரணம் என்னென்னா, இதன் காரணமாக இந்த போர் ஏற்பட்டால் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் பெருமளவில் வீழ்ச்சியை நோக்கி போகும். அப்படி அது வீழ்ச்சியை நோக்கி போனால் அமெரிக்காவுடைய டாலர் தன்னுடைய மதிப்பை இழக்கும். அது போன்ற பிற காரணங்கள் தொடர்ந்து டாலர்களில் முதலீடு செய்யாமல், அமெரிக்க டாலரில் முதலீடு செய்யாமல் தங்கத்தின் மீது முதலீடு செய்து வருவது தங்கத்தினுடைய விலை சர்வதேச சந்தையில் பெரிய அளவில் உயர்ந்து வருகிறது. இந்த தங்கத்தினுடைய விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லைன்னு சொல்லலாம். இதற்கு முன்பாக எப்பொழுதெல்லாம் விலை ஏறியிருந்தோ மீண்டும் ஒரு கரெக்ஷன், அதாவது ஒரு 1000 ரூபா ஒரு சவுனுக்கு ஏறிச்சுன்னா மறுபடியும் ஒரு 200 ரூபா அளவுக்கு குறையும், ஒரு கரெக்ஷன் வரும். பட் இந்த முறை அது வருவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு. காரணம் என்னென்னா, இப்பொழுது முதலீடு செய்து உள்ளவர்கள் எல்லாமே பல நாடுகளில் உள்ள ரிசர்வ் வங்கிகள் பெருமளவில் முதலீடு செய்துள்ளன. அதாவது தங்களிடம் கையிருப்பாக உள்ள அன்னை செலவானிய கையிருப்பில் உள்ள அமெரிக்க டாலர்களை மாற்றி தங்கமாக மாற்றியிருக்கிறார்கள். அது ஒரு காரணம். அதே போல் பல நாடுகளில் உள்ள அரசுடைய கருவூலங்கள் தங்களிடம் அதிகமாக உள்ள உபரியாக உள்ள அமெரிக்க டாலர்களையும் தங்கமாக மாற்ற தொடங்கி இருக்கிறார்கள். அதன் காரணமாக இந்த இரண்டும் தங்கங்கள் மீண்டும் மறு விற்பனைக்கு சந்தைக்கு வராது. அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கரெக்ஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறதான் உறுதியாக சொல்லலாம். அதனால் தங்கத்துடைய விலை இனி வரும் காலங்களில் குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இன்னும் கூட பார்த்திங்கன்னா தங்கத்துடைய பெரிய உச்சம் எந்த அளவுக்கு போகுன்ற அளவுக்கெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய உச்சத்தை நோக்கி தங்கத்துடைய விலை கண்டிப்பாக இருக்கும். தங்கத்தை தொடர்ந்து வெள்ளியினுடைய விலையும் பெரிய அளவில் தான் உயரும், எந்தவித மாற்றமும் இல்லை. இப்போ சாமானியர்களுக்கு தங்கம் என்றது ஒரு எட்டாக்கனியாக மாறிவிடுமா? இல்லை, அப்படி சொல்ல முடியாதுங்க. எல்லா விலையிலும் தங்கம் விற்பனை ஆகி கொண்டு தான் இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் விலை ஏறுகிறதோ அப்பொழுதெல்லாம் நுகர்வோர்கள் சில நிதான போக்கை கடைபிடிப்பார்கள். அது மாதிரியான ஒரு போக்கு தான் இப்போ இருக்குது. மீண்டும் ஒரு சமநிலைக்கு வந்த பிறகு மீண்டும் தங்கம் மீது முதலீடு செய்வதோ தேவையான தங்கத்தை வாங்குவதோ இருக்கும். ஆனால் இந்த விலையில் வாங்குவார்களோ என்ற பெரிய கேள்வியும் உள்ளது. ஆனால் அவர்கள் வாங்கக்கூடிய விலையில் 14 மற்றும் 9 கேரட்டுகள் மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டு BIS ஹால்மார்க் அளிக்கப்படலாம் என்று உத்தரவு உள்ளது. அந்த நகைகளை வரும் காலங்களில், அதாவது ஏப்ரல் முதல் அந்த நகைகளை வங்கிகள் கூட அடமானம் வைத்து பணம் தரலாம் என்ற அறிவிப்பு வந்திருக்கு. இப்படியெல்லாம் பார்க்கும்போது வரும் காலங்களில் 9 மற்றும் 14 கேரட் பெரிய அளவில் பிரபலமாகும். மக்கள் அதை விரும்பி வாங்குவார்கள். யாருக்குமே தங்கம் இல்லை, கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நிலைமை எல்லாம் மாறி எல்லோரும் தங்கம் வாங்கக்கூடிய விலையில் 9 மற்றும் 14 கேரட்டுகள் வரும் காலங்களில் கண்டிப்பாக இருக்கும். எந்தவித மாற்றமும் இல்லை. இப்போ பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட் அறிவிப்பு இருக்குது. உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்கிறது? அதில் ஏற்கனவே கடந்த ஆண்டு மத்திய அரசு இறக்குமதி வரி 15% 6% குறைச்சாங்க. இந்த வருஷம் இன்னும் கூட குறைக்கிறது கேட்டிருக்கோம். ஆனால் வாய்ப்புகள் குறைவு. ஏற்கனவே தங்கம் இறக்குமதியின் மூலமாக அந்நிய செலாவணி பெருமளவில் இழப்பு ஏற்படுகிறதுங்கிற ஒரு எண்ணம் அரசுக்கு இருக்குது. அதனால் தங்கத்துடைய இறக்குமதி வரியில் எந்தவித மாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவு தான். இப்போ குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கூட நீங்கள் நிர்மலா சீதாராமன் அவங்கள சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை வச்சுருந்தீங்க, அவங்கள சந்திச்சிருந்தீங்க. அதற்கான அந்த பலாபலன்கள் பட்ஜெட்டில் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை அவங்களுக்கு வச்சுருந்தோம் மற்ற சில விஷயங்களுக்காக தான். பட் இந்த இறக்குமதி வரியும் அதில் ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் எங்களுக்கு பெரிய அளவில் அதில் நம்பிக்கை இல்லை. காரணம் என்ன, ஏற்கனவே 15 இருந்து 6 ஆக்கியிருக்காங்க. 6லேருந்து இன்னும் குறைச்சாங்கன்னா நிறைய இறக்குமதி ஆகும். அதன் மூலமாக அரசுக்கு அந்நிய செலாவணி இழப்புகள் ஏற்படுங்கிறதுக்காக அவங்க செய்வதற்கு தயங்குவாங்க. தங்கத்தினுடைய விலை என்பது குறைவதற்கான வாய்ப்புகள் என்பது குறைவாகத்தான் இருக்கிறது. அதே நேரத்தில் சாமானியர்களுக்கும் தங்கம் கிடைக்கும் அளவிற்கான அந்த வாய்ப்புகள் உருவாக உள்ளது என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நாகார்ஜுனாவுடன் செய்தியாளர் ராஜேஷ்.